ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் அதான் பார்க்க போகிறோம். மொத்தம் ஒரு 650 கேள்விகள் இருக்குது. இது பார்ட் 1 வீடியோ தான். அடுத்து ஒரு பார்ட் 2 வீடியோ இருக்கும். ஸோ அதோட எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சமூக நீதி எனும் கருத்துருவானது டேஸில் உருவானது எந்த நூற்றாண்டுன்னு கேட்குறாங்க. 19ஆம் நூற்றாண்டு. சமூக நீதி எனும் கருத்துருவானது 19ஆம் நூற்றாண்டில் உருவானது. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதியை நியாயம் என்று கூறியவர் யார்? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜான் ராவல்ஸ். ஓகேவா? நீதியை நியாயம் என்று கூறியவர் ஜான் ராவல்ஸ். டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது? ஸோ எந்த ஆர்டிக்கிள்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கிள் 326. சட்டப்பிரிவு 326. சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு. எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978ஆம் ஆண்டு. சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு. உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இந்தியா. ஓகேவா? இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின்னா. ஸோ பி ஆப்ஷன் இந்தியா. அடுத்து கூற்று பாருங்கள். இந்திய அரசியல் அமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்கிறது. அதுக்கு காரணம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. ஸோ ரெண்டுமே சரியான விளக்கமும் கூட. ஏ ஆப்ஷன் தான் சரியானது. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அடுத்து எந்த மாநிலம் முதலில் பஞ்சாயத் ராஜ் முறையை செயல்படுத்தியது? ஸோ எந்த மாநிலம் சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா? ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு. இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின். இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா. கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என அழைச்சிருப்பார். அடுத்து நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. 1956ஆம் ஆண்டு. ஸோ ஏ ஆப்ஷன். இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸ்கூல் புக் கொஸ்டின்னா. அடுத்து உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? எந்த நாள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. ஓகேவா? பி ஆப்ஷன் ஆகக்கூடிய டிசம்பர் 10. ஸோ இதுவும் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா. அடுத்து எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கப்பட்டது? ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1986. பி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதுவும் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா. அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஓகேவா? அது பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஏ ஆப்ஷன். அடுத்து இந்தியாவில் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது? ஸோ எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பண மசோதா பற்றி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது. ஸோ சரி. ரெண்டாவது சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும். ஸோ இதுவும் சரி. அடுத்து மூணாவது பாருங்கள். மாநிலங்களவையால் திருத்தப்படலாம்னு கொடுத்துருக்காங்க. திருத்தப்பட முடியாது. ஸோ அது தப்பு. அடுத்து நாலாவது குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஸோ நாலாவதும் சரி. ஸோ பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1, 2 மற்றும் 4 சரி. மூணாவது மட்டும் தவறு. ஸோ பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக. உயர்நீதிமன்றம் அலகாபாத் எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா 1866. கர்நாடகா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1884. பாட்னா 1916. மதராஸ் 1862. ஸோ ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 3, 1, 2, 4 இதுதான் சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு சிறார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள். ஸோ எப்போ செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா ஜனவரி 15, 2016. ஓகேவா? பி ஆப்ஷன். அடுத்து பின்வரும் மாநிலங்களில் ஈரவை உள்ள சட்டமன்றம் எவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாள் கொடுத்து அதில் பீகார், குஜராத், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்காங்க. அதில் குஜராத்தில் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் மட்டும் வரும். பி ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4A. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணையிடுதல். ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்பதன் பொருள் ஆணையிடுதல். வி கமாண்ட். டி ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
நவம்பர் 26, 1949. சி ஆப்ஷன். அடுத்து, கீழ்காணும் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக கல்வி என்பது மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு. ஸோ சி ஆப்ஷன். அடுத்து, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 324. டி ஆப்ஷன். ஆர்டிகல் 324 தான் சரியானது. அடுத்து, குடியுரிமையை பற்றி தொடர்புள்ள சட்டப்பிரிவுகள் எதுன்னு கேட்குறாங்க. சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரைக்கும். ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 5 to 11. அடுத்து 119வது கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்க. தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A. சட்டப்பிரிவு 21A. டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. போக்சோ சட்டம் என்பது டேஸ் ஆகும். டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். ஸோ அதனோட அப்ரிவேஷனும் பார்த்துக்கோங்க. டி ஆப்ஷன். அடுத்து, தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு 18, மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள். ஓகேவா? இது ஏ ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ராஜ்யசபா 18 மெம்பர்ஸ் அண்ட் லோக்சபா 39 மெம்பர்ஸ். ஸோ இதுதான் சரியான ஆப்ஷன். இதுவும் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு, இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் டேஸிடம் உள்ளது. ஸோ யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம், பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கும் ஒரு மாநிலங்களினோட எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம். ஸோ டி ஆப்ஷன். அடுத்து 123 பாருங்கள். மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது? எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2005. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005ஆம் ஆண்டு திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டது. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து, அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யூஎஸ்ஏல தான் ப்ரெஷர் குரூப் வந்துட்டு உருவாயிருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுவும் ஸ்கூல் புக் கொஷின் தான். அடுத்து, லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ எந்த வருஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1971. ஓகேவா? பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10. பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, கே காமராஜுக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம் பக்தவக்ஷலம். அவர் தான் வந்துட்டு பதவி ஏற்றிருப்பார். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து, சமயச்சார்பின்மை என்னும் சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்தது. ஸோ எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன். செக்குலரிசம்ன்றது வந்துட்டு லத்தீன் லாங்குவேஜ்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து 169 பாருங்கள். இந்தியாவில் டேஸ் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றது. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடனம் மற்றும் இசை. ஸோ அதை சேர்த்து படிங்க. இந்தியாவில் நடனம் மற்றும் இசை ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றது. ஸோ அதை கீழே இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஏ ஆப்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, டான்ஸ் அண்டு மியூசிக். ஓகேவா? கொஞ்சம் வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, கீழ்காண்பவற்றுள் எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளப்படுகிறது? ஸோ 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம உரிமை, ஸோ அது வரும். 2வது சம வாய்ப்பு, அதுவும் வரும். 3வது சமமாக நடத்துதல், அதுவும் வரும். 4வது பாருங்கள் செல்வத்தினை அனைவருக்கும் சமமாக பகிர்தல், அது மட்டும் வராது. ஸோ 1, 2, 3 மட்டும் வரும். சி ஆப்ஷன். அடுத்து, இதில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ஹெச்ஆர்சி, அதுக்கு வந்துட்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சரியாக இருக்குது. அதேமாதிரி 4வது பாருங்கள் ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ அது சரியாக இருக்குது. 1 மற்றும் 4 மட்டும் தான் சரியாக இருக்குது. மற்ற 2, 3 தப்பாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. பி ஆப்ஷன். அடுத்து, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324. ஸோ அந்த கொஸ்டின் கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு, பட்ஜெட் வெளியீட்டுக்கு முன் பொருளாதார ஆய்வு இவர் தலைமையில் உள்ள குழுவால் நடத்தப்படும். யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், முதன்மை பொருளாதார ஆலோசகர், அவர் தலைமையில் தான் வந்துட்டு நடத்தப்படும். சி ஆப்ஷன். அடுத்து, கீழ்காண்பவற்றுள் பொது நிர்வாக முறையில் மக்களின் பங்கேற்புக்கு உதவாத வழிமுறை எது? ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் விருப்பமின்மை. இது மட்டும்தான் மக்களின் பங்கேற்புக்கு உதவாத வழிமுறை. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து,
பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதாகும்? ஸோ எது சரியானு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்கக்கூடியது தான். ரீட் பண்ணி காட்டுறேன். சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. ஓகேவா? இந்த கொடுத்துருக்க கூற்றுகளிலே இது மட்டும்தான் சரியானது. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது? ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 136. ஸோ இதுதான் வந்துட்டு உச்சநீதிமன்றத்துக்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. ஏ ஆப்ஷன். அடுத்து இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது எதுன்னு கேட்குறாங்க. இந்திய மக்கள், இந்தியன் பீப்புள் தான். சாவர்ஜின் பவர்ஸ் ரெஸ்ட் வித். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு டேஸ் ஆகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனாக நடத்தும். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன். இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பொறுத்துக பட்டியல் 1, 2. இந்திய விவகாரத்து சட்டம் எந்த வருஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1869. அடுத்து இந்து திருமண சட்டம் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1955. அடுத்து சிறப்பு திருமண சட்டம் 1954. அடுத்து வெளிநாடு வாழ் திருமண சட்டம் 1969. ஸோ எல்லாமே நேருக்கு நேராக பொருந்திருக்கு. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கீழ்காணும் ஜோடிகளில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், முகவுரை வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி அல்லன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு, பகுதி தான். அடுத்து ரெண்டாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அரசின் கடமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சரி. அடுத்து அடிப்படை கடமைகள் வந்து பாராளுமன்றத்தின் கடமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது 3வது பாயிண்ட்டு தப்பு. அடுத்து அடிப்படை கடமைகள் குடிமகனின் கடமைகள்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள் வந்துட்டு குடிமகனின் கடமைகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி வந்துட்டு டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட், அது மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? அந்த 4ல் அது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்டத்திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது? ஸோ எந்த கேஸ்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேசவனந்த பாரதி வழக்கு. அந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் வந்துட்டு அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்டத்திருத்த அதிகாரத்தை வந்து வரையறுத்து சொல்லியிருக்கும். ஸோ சி ஆப்ஷன் கேசவனந்த பாரதி வழக்கு. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது? ஸோ எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கேசவனந்த பாரதி வழக்கு தான். ஸோ 1973. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. போன கொஷினும் அதே மாதிரி தான் இருக்கும், இந்த கொஷினும் அதே தான். ஸோ கொஷின்ஸ் வேறு. ஆனால் அடுத்து வேறு கொஷின். டேஸ் அரசியலமைப்பின் 280வது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம். ஆர்டிகல் 280 கீழே ஃபினான்ஸ் கமிஷன் தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பொறுத்துக 1953 காக்கா கலேர்கர் கமிஷன், 1979 மண்டல் கமிஷன், 1976 சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், 1992 தேசிய பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம். ஸோ சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2, 1, 4, 3 இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது எதுன்னு கேட்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் தான், அதாவது தேர்தல் ஆணையம் தான் வந்துட்டு சின்னங்களை ஒதுக்கும். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான். ஸோ சீஃப் மினிஸ்டர். டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். சட்டப்பிரிவு 51A ஹச் வரையறுப்பது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பி ஆப்ஷனில் இருக்கிறது தான் சரியானது. அறிவியல் ஆர்ந்த உளப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம், ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல். ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்டிகல் 51A ஹச்சில் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின் தான். ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுள் யானை எந்த கட்சியின் சின்னமாகும்? ஸோ எந்த கட்சியோடன்னு பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி. ஓகேவா? சி ஆப்ஷன்.
அடுத்து பின்வருவனவற்றுள் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறையாண்மை, சாவர்ஜெனிட்டி. ஓகேவா, சி ஆப்ஷன். அடுத்து இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1909ஆம் ஆண்டு, தி ஆக்ட் ஆஃப் 1909. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து இந்திய அரசமைப்பின் பகுதி 11இல் டேஸ் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிர்வாக உறவுகளை பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிக்கல் டு எந்த ஆர்டிக்கல்னு? ஸோ 256 முதல் 263. அடுத்து பஞ்சாயத்து முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது? எங்கன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் தான். ஸோ இது அதுக்குள்ளே ரிப்பீட் ஆகுது பாருங்கள், அதுக்குள்ளேயே. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து டேஸ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுவார்? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் தான், துணை குடியரசுத் தலைவர். ஸோ டி ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் 351வது விதி எதை குறிக்கிறது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்தி மொழியின் பரவலை ஊக்குவிப்பது மற்றும் பல்வகையான கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் ஒன்றியத்தின் கடமையாகும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு விதி 351 பற்றி கூறுகிறது. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதிகளில் எது சரியானது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 47. அதுதான் அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும்னு சொல்லும். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபசல் அணி ஆணையம். ஏ ஆப்ஷனில் இருக்கிறது தான் சரியானது. அடுத்து பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதிலளிப்பதற்கான கால வரம்பு. ஸோ 30 நாளுக்குள்ளே வந்து அளிக்கணும். ஸோ 30 days. சி ஆப்ஷன். அடுத்து இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக அல்லது ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 22 தான் இருக்குது. ஸோ சி ஆப்ஷன். அடுத்து பின்வரும் பத்தியை படித்து அதற்கேற்றவாறு பதிலளிக்கவும். உங்கள் பதில் பத்தியின் நடையில் மட்டுமே அமைய வேண்டும். இந்தியாவில் சுற்றுச்சூழல், ஆடைகள், பண்டிகை, தோல் நிறம் போன்றவை பிராந்தியத்துக்கு பிராந்தியம் வேறுபடுகின்றன. பல வேறுபாடுகள் உள்ளன, பெரும்பாலும் ஒரே மாநிலத்தில். ஆனால் பொதுவான ஒன்று உள்ளது. நமது தேசம் இந்தியாவில் 22 முக்கிய மொழியையும் 122 பிற மொழிகளும் தோராயமாக 1599 கிளை மொழிகளும் உள்ளன. இது கீழே இருக்கிறதுல சி ஆப்ஷனில் இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமையை குறிக்கிறது. இதுதான் சரியாக பொருந்தும். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லானா ஏவி டெய்சி. ஏ ஆப்ஷன். அடுத்து 187 பாருங்கள். கீழ் வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, யூனியன் லிஸ்ட்டில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூலதன வரி அது மட்டும் தான் இடம்பெறவில்லை, மற்ற எல்லாமே வந்து இடம்பெற்று இருக்கும். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் பற்றிய கீழ்காண்பவற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சந்தானம் குழு பஞ்சாயத்து ராஜ் தேர்தலில் சொல்லியிருக்கோம், சரி. அடுத்து ஆர்கே கண்ணா குழு வந்துட்டு நியாய பஞ்சாயத்துன்னு சொல்லியிருக்கு, அது வந்து தவறு. அடுத்து தயா சௌபே குழு பஞ்சாயத்து ராஜ் நிதிநிலைன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. அடுத்து ஜி ராமச்சந்திர குழு வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள். ஸோ இது வந்து சரி. ஸோ 1, 4 மட்டும்தான் சரி. ஓகேவா, கே சந்தானம் குழுவும் ஜி ராமச்சந்திர குழுவும் மட்டும் தான் சரியாக பொருந்திருக்கு. ஸோ ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1 மற்றும் 4 சரியானது. அடுத்து பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி எது? ஆர்டிக்கல் 78. ஸோ விதி 78 தான் கரெக்டானது, டி ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் 4A. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து 191 பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஸோ அடிப்படை உரிமைகள் வந்துட்டு பார்ட் 3, அதாவது பகுதி 3. ஓகேவா, பி ஆப்ஷன். ஸோ ரெண்டுமே ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1961. சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார். ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஓகேவா, சி ஆப்ஷனில் இருக்கிறது தான் சரியானது. அடுத்த கொஸ்டின். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி தான், பிரைம் மினிஸ்டர் தான் இதோட தலைவர். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது.
அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக்கோட தலைவரும் பிரதம மந்திரி தான். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா. அடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க அரசியல் உட்பிரிவுகளையும் உரிமைகளையும். அரசியல் சட்டப்பிரிவு 14 எதற்கு பொருந்தோம்னா சம உரிமை. அடுத்து ஆர்டிகிள் 15 வந்துட்டு பாகுபாடின்மை. ஆர்டிகிள் 16 வந்துட்டு வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. அடுத்து ஆர்டிகிள் 19 வந்துட்டு பேச்சுரிமை. ஸோ பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4, 3, 1, 2 இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மதிய சத்துணவு திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டைகள் வாழைப்பழங்கள் என அறிமுகப்படுத்திய முதலமைச்சரை கண்டறிக. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களுடைய பீரியடில் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர்த்தில் நவீன் சாவ்லா, அடுத்து 2வது வந்து சுனில் அரோரா, அடுத்து சுஷில் சந்திரா, அடுத்து தான் ராஜீவ்குமார். ஸோ 3, 1, 4, 2 ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுள் மக்களவையில் அதிக இடங்களை பெற்ற மாநிலம் எது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். ஓகேவா? இது கீழே இருக்க 4 ஸ்டேட்டில் எது அதிகமானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நல்லா பாருங்கள். அடுத்து மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு எந்த வருஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு. ஓகேவா? சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் எந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 42வது அரசியல் சாசன திருத்த சட்டம் தான் 1976ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஆம்புட்ஸ்மேன் என்னும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தான். ஸோ சி ஆப்ஷன். ஸோ இதுவும் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு கீழ் வருவனவற்றுள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றது. ஸோ அந்த தகுதி வந்து எது தேவையில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய குடிமகனாக இருக்கணும், அது தேவை. அடுத்து 2வது பாருங்கள், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றி இருத்தல் வேண்டும், அதுவும் சரிதான். அடுத்து 3வது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்குள் வழக்கறிஞராக இருத்தல். ஸோ இது மட்டும் தவறு. ஓகேவா? இது மட்டும் தான் தேவையற்றது. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு விதி 264 முதல் 300A வரை பகுதி டேஸில் அடங்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுதி 12. ஓகேவா? டி ஆப்ஷன். அடுத்து உயர்நீதிமன்றத்தையும் அது நிறுவப்பட்ட ஆண்டுகளில் எது தவறாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ மதராஸ் வந்து 1862 கரெக்டு, கர்நாடகா 1884 கரெக்டு, டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய கேரளா 1958 கரெக்டு. ஆனால் அலகாபாத் மட்டும் தப்பாக இருக்குது 1954ன்னு சொல்லிட்டு. ஸோ சி ஆப்ஷன் மட்டும் தவறான இணை. அடுத்து மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு நிரந்தரமான அவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரிதான். அடுத்து 2வது ஒவ்வொரு இரண்டாம் ஆண்டின் முடிவிலும் 3 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். ஸோ இதுவும் சரி. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இவை இந்த அவையின் நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. ஸோ இது மட்டும் தப்பு. ஸோ முதல் 2 மட்டும் தான் கரெக்டு. ஸோ பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1 மற்றும் 2 ஆகியன சரி. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல். ஓகேவா? சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்துள்ளமை நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது இங்கனம் கோரும் இந்திய அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21. விதி 21 தான் வந்து இந்த மாதிரி சொல்லும். ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். தமிழில் கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ பி ஆப்ஷன் ஆர்டிகல் 21 தான் சரியானது. அடுத்து கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பின் முகவரியை பெரும் பகுதி ஒத்துள்ளது. ஸோ எந்த நாட்டோடதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு தான். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து தவறாக பொருத்தப்பட்ட இணையை அடையாளம் காண்க. ஸோ ஃபஸ்ட்டு போடோலாந்து மக்கள் இயக்கம் வந்து ஜார்க்கண்ட் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அதேமாதிரி 2வது பாருங்கள், மலை மாநில மக்கள் ஜனநாயக கட்சி அஸ்ஸாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 மட்டும் தான் தவறு. அடுத்து இருக்கக்கூடிய 3 நாளும் சரியாக இருக்குது. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1 மற்றும் 2 தவறான இணை. ஸோ ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அரசியல் கட்சிகளை உருவாக்கப்பட்ட வருஷங்களோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. அடுத்து அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ்
1998. அடுத்து தேசிய மக்கள் கட்சி என்பிபி 2013. அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ வந்துட்டு 1925. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 3, 4, 1, 2 இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, கீழ்காண்பவற்றில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்கு. இது மட்டும் தான் அவரோட தகுதி கிடையாது. ஸோ மற்ற 3மே அவரோட தகுதிகள். ஸோ பி ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்குது. அடுத்து, எவ்வகையான மக்களாட்சி முறையை தகவல் அறியும் உரிமை வளர்த்தெடுக்கக்கூடும்? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்கேற்பு மக்களாட்சி. ஓகேவா? அதுதான் வந்துட்டு வளர்த்தெடுக்கும். ஸோ டி ஆப்ஷன். அடுத்து, மாநிலங்களின் மறுசீர் அமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1953. ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது டாக்டர் பிஆர் அம்பேத்கரால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை. டி ஆப்ஷன். அடுத்து, குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1999. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி பின்வருவனவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலரை நியமிக்க வேண்டும். ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் 2004 கொடுத்துருக்காங்க, 2005 வரணும். அடுத்து 35 நாள் கொடுத்துருக்காங்க, அது 30 நாள் வரணும். அடுத்து குறைந்தபட்ச கட்டணமும் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளை ஆராயுக, அதில் சரியானவை எவன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மாநில மனித உரிமைகள் கழகத்தின் செயல்பாடுகள் அடிப்படையில் ஆலோசனை அமைப்பாக செயல்படுகிறது. ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஆலோசனை அமைப்பாக செயல்படுகிறது. ஸோ அது வந்து சரி. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், மாநில மனித உரிமைகள் கழகத்தின் ஆலோசனையானது மாநில அரசாங்கத்துடன் பிணைந்திருக்கக்கூடியது. ஸோ இது வந்துட்டு தப்பு. ஸோ ஒன்று மட்டும்தான் சரி. ஏ ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் அமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி குறிப்பிடப்படுகிறது? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 338, 338. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலினம் மற்றும் பழங்குடி இன மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது? எந்த ஆர்டிகல், எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 16. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து, சமூக இயக்கம் என்பது டேஸ் என்பதன் ஒரு இன்றியமையாத வடிவமாகும் கேட்டிருக்காங்க. கூட்டு நடத்தை. ஓகேவா? கலெக்டிவ் பிஹேவியர் அதனோட இன்றியமையாத வடிவம் தான். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து, குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் 2% இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். ஸோ 2% தான் வரும். ஸோ ஏ ஆப்ஷன். இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா. அடுத்து, இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, அதில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை. ஸோ இது வந்துட்டு சரி. இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது. அடுத்து, பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். அதுவும் தவறு. 1, 2 மட்டும்தான் சரி. ஏ ஆப்ஷன். அடுத்து, ஒன்றிய அரசின் நிதித்தரத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நிதி ஆயோக்கும் நிதி ஆணையம் இது 2 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ மற்ற 1வது இருக்கக்கூடிய ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் வராது. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நிதி ஆயோக் மற்றும் நிதி ஆணையம் வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் புரியும். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் முதல் மாநகராட்சி டேஸில் அமைக்கப்பட்டது? ஸோ எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதராஸ். ஓகேவா? ஏ ஆப்ஷன் மதராஸ் தான் சரியானது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேமஸான ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சி ஆப்ஷன். அடுத்து, பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஷ் நாட்டில் தோன்றியதாகும்? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஓகேவா? பொதுநல வழக்கு வந்துட்டு ஃபஸ்ட் அந்த கருத்து வந்துட்டு யூஎஸில் தான் தோன்றிருக்கும். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எச்சட்டப்பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19(1) ஏ. ஸோ ஏ ஆப்ஷன்.
அடுத்து பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரசிடமிருந்து தகவல் கோருதல், அடுத்து பாருங்கள் ஊடகத்திடமிருந்து விவரம் பெறுதல், அடுத்து மூணாவது பாருங்கள் அரசின் தகவலை அணுவதற்கான மக்களின் சுதந்திரம். ஸோ இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா அரசின் தகவல்களை அணுவதற்கான மக்களின் சுதந்திரம். ஸோ தேர்ட் பாயிண்ட் மட்டும்தான். ஸோ சி ஆப்ஷன் 3 ஒன்லி கரெக்டாக இருக்குது. அடுத்து நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவரிசையாக வரிசைப்படுத்துக. ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டு வருவான்னு பார்த்தீங்கன்னா 4 பேரில் கே சந்தானம், அடுத்து யார் வருவார்னா மகாவீர் தியாகி, அடுத்து யார் வருவானா ஒய்பி சவான், அடுத்து யார் வருவானா கேசி பந்த். ஓகேவா, பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2, 4, 1, 3 இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு முகவரியில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்தச் சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம், பி ஆப்ஷன் 1976. அடுத்து கீழ்கொண்டவற்றுள் சமூக இரட்டைத்தன்மையை குறிக்கும் சரியான வாக்கியம் எது? ஸோ எதுன்னு கேட்குறாங்க. பேராசிரியர் மின்ட் அவர்களால் உருவாக்கப்பட்ட கருத்துன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. அடுத்து பாருங்கள் இந்தோனேசிய மேம்பாட்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. ஸோ சரி. போயக் அவர்களால் உருவாக்கப்பட்ட கருத்து. ஸோ இதுவும் சரி. ஓகேவா, 2, 3 மட்டும்தான் சரி, 1வது பாயிண்ட் மட்டும் தப்பு. ஸோ பி ஆப்ஷனில் கூடிய 2 மற்றும் 3 தான் சரி. ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2017. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் போடுங்க. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தான், எலெக்ஷன் கமிஷன் தான் வழங்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும், நிறைய கொஸ்டின்ஸ். அடுத்து மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள்? எத்தனை பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா, பி ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்த கேள்வி, சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட ஆண்டு. ஸோ 1976, சி ஆப்ஷன். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகிறது? ஸோ பிரிவு 2ல் அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 11 வரை. ஸோ இதான் வந்து குறிப்பிடும். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து தவறான கூற்றினை காட்டுக. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். இதில் வந்து எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் பாருங்கள், 40 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 40 வயது கிடையாது, 35. ஸோ பி ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்குது, மற்ற 3மே சரியாக இருக்கும். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பொது வகை உறவுகள். இது மட்டும்தான் இருக்காது, மற்ற ஏபிசி 3மே இருக்கும். ஸோ டி ஆப்ஷன் மட்டும் இருக்காது. அடுத்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அது மட்டும்தான் சரி. அடுத்து 2வது இருக்கக்கூடிய துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் சரி, ஏ ஆப்ஷன் கரெக்டானது. அடுத்து சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது? ஸோ எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். ஓகேவா, சத்ரியா நடனம்னாலே அஸ்ஸாம், சி ஆப்ஷன். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர். அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் சரியானது. அடுத்து உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எங்கன்னு கேட்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ். ஸோ ஸ்கூல் புக் கொஸ்டின்னா ஏ ஆப்ஷன். அடுத்து காவலன் SOS செயலியை எந்த அரசு அறிமுகப்படுத்தியது? எந்த அரசுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான், பெண்கள் பாதுகாப்புக்காண்டி உருவாக்கப்பட்ட செயலி. ஸோ பி ஆப்ஷன், இதுவும் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் எப்போன்னு சொல்லி கேட்குறாங்க. 29/9/2008 இந்த நாள் தான் வந்துட்டு நடைமுறைக்கு வந்திருக்கும், சி ஆப்ஷன். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? எதற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டியல் சாதியினர் அல்லது பழங்குடியினர் அரசு பணிகளில். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இருக்கும். அடுத்து எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின்
சிறப்பியல்பான அம்சம் அல்ல எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயனுள்ள வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்க்கட்சின்னு சொல்லியிருக்கு. இது மட்டும்தான் இதனுடைய அம்சங்கள் அல்ல. பி ஆப்ஷன் தப்பாக இருக்குது. ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்த கொஸ்டின், லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை டேஷிடம் சமர்ப்பிக்கிறது. ஸோ யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரில் தான் சமர்ப்பிக்கும். ஸோ ஏ ஆப்ஷன் சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஸோ ஃபஸ்ட்டு சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க, சரி. அடுத்து சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க, அதுவும் சரி. அடுத்து சட்டப்பிரிவு 40 அடிப்படை உரிமைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்து சட்டப்பிரிவு 51A அரசு நெறிமுறை கோட்பாடுன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. 1, 2 மட்டும் தான் சரி. ஸோ பி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, ராஜமன்னர் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜமன்னர் குழு 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்து இக்குழு 1971இல் அதன் பரிந்துரைகளை அளித்தது. ஸோ இது வந்து சரி. அடுத்து இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. ஸோ இதுவும் சரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 மற்றும் 3 சரி, 1 மட்டும் தப்பு. அப்படி பார்த்தோம்னா சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் 12th ஸ்கூல் புக்லேயே இருக்குது, பாலிட்டி புக்கில். ஸோ அப்படி படிச்சிருந்தா கரெக்டாக போடலாம். அடுத்த கொஸ்டின், கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. ஓகேவா? ஃபஸ்ட்டு எது வரும்னு பார்த்தீங்கன்னா அதில் கிராம சபை, அடுத்து கிராம ஊராட்சி, அடுத்து ஊராட்சி ஒன்றியம், அடுத்து தான் மாவட்ட ஊராட்சி ஒன்றியம். ஸோ அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷனில் கூடிய 3, 2, 4, 1 இதுபடி தான் கரெக்டாக வரும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழுள்ள பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உங்கள் விடைகளை அமைக்கவும். ஸோ சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கவும் படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மேற்கண்ட கருத்தோடு கீழ்வருவனவற்றுள் எது மிகச் சரியாக பொருந்துகிறது. ஸோ இதில் எது சரியாக பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவர் ஆகிறார். முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார். ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கு சரியாக பொருந்தும். ஸோ வேணுன்றவங்க நல்லா ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஸோ இதுக்கு வந்துட்டு சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்து, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எதுன்னு கேட்குறாங்க. எந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் வெர்சஸ் செம்பகம் துரைராஜன் வழக்கு 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த வழக்கில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ ஆப்ஷன் சரியானது. ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும் அதில் எவை உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, மண்டல் குழுவை அமைத்தது மொராஜி தேசாய் அரசாங்கம்னு கொடுத்துருக்காங்க, அது சரி. அடுத்து 2வது பாயிண்ட்டு, அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993இல் நடைமுறைப்படுத்தப்பட்டது, இதுவும் சரி. 3வது பாருங்கள், இந்திரா சாகானி வெர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும், இதுவும் சரி. ஸோ 3மே சரி. சியில் இருக்கக்கூடிய 1, 2, 3 கரெக்டு. அடுத்து, டேஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் ஆவார். யார் திட்டக்குழு தலைவர்? முதலமைச்சர் தான், சீஃப் மினிஸ்டர். ஸோ இப்போ தான் வந்துச்சு. ஸோ ரிப்பீட் ஆகுது இந்த கொஸ்டினும். ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்தடுத்ததுலேயே ரிப்பீட் ஆகும். அடுத்து, நவீன ஜனநாயக அரசுகளின் அரசியல் கட்சிகளை பற்றிய பின்வரும் கருத்துக்களில் சரியான கருத்துக்களை அடையாளம் காண்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பழமைவாத கட்சிகள் மாற்றமில்லா நடைமுறையில் நம்பிக்கை கொண்டுள்ளன, இது வந்து சரி. அடுத்து 2வது, அரசியல் கட்சிகள் சித்தாந்தங்களின்படி வகைப்படுத்தப்படுகின்றன. ஸோ இதுவும் வந்துட்டு சரி. ஓகேவா? 3rd பாயிண்ட்டும் 4th பாயிண்ட்டும் மட்டும் தவறாக இருக்கிறது. ஸோ 1, 2 சரியாக இருக்கனால சி ஆப்ஷன் சரி. ஸோ வேணுன்றவங்க அதை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் படித்து பாருங்கள். அடுத்து, வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் என்பதை செயல்படுத்தும் அமைச்சகம். எந்த அமைச்சகம்னு பார்த்தீங்கன்னா ஊரக மேம்பாட்டு அமைச்சகம். ஸோ இதான் வந்துட்டு செயல்படுத்தும், டி ஆப்ஷன். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா 51AH. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினெட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஒரு கேபினெட் அமைச்சர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர் ஆவார். ஸோ சரி. அடுத்து, அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். ஸோ இதுவும் சரி. 3வது பாருங்கள், அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை இராஜாங்க அமைச்சர் மற்றும் பிரதி துணை அமைச்சருக்கு பங்கு கிடையாது.
ஸோ இதுவும் சரி. ஸோ தேர்ட் பாயிண்ட் மட்டும் லைட்டாக இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஆனால் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி தான். டி ஆப்ஷன் 1, 2, 3 சரி. அடுத்து பிற நாடுகளில் இருந்து இந்திய அரசியலமைப்புக்கு பெறப்பட்டதை சரியாக பொறுத்துக. ஸோ பாராளுமன்ற முறை மக்களாட்சி எங்கேருந்து வாங்கியிருப்போம்னா இங்கிலாந்து. அடுத்து அடிப்படை உரிமைகள் வந்துட்டு அமெரிக்கா. அடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எங்கே இருந்துன்னா அயர்லாந்து. அடுத்து கூட்டாட்சி எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கனடா. ஸோ டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2, 1, 4, 3 இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்து அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மதம், மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல். இதுவும் சரி. 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் வராது. அப்படி பார்த்தோம்னா சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து அரசமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது. எதன் மூலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதந்திரமான நீதித்துறை, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஏ ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியது யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பீம்ராவ் அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் தான் அப்படி சொல்லியிருப்பார். ஸோ சி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? யாரிடம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் குழு, தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்கள்ட்ட தான் வந்து இருக்கும். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. பொது உடைமை கொள்கைகள் எதனுடன் பொருந்தும் பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல் அதனுடன் பொருந்தும். அடுத்து காந்திய கொள்கைகள் வந்துட்டு சமூக மேம்பாடு திட்டத்தோடு பொருந்தும். அடுத்து தாராளவாத கொள்கைகள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பொது குடிமை சட்டத்தோடு பொருந்தும். அடுத்து புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இது எதனுடன் பொருந்தும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் மற்றும் காப்பாற்றுதல். ஸோ ஏ ஆப்ஷன் இருக்கக்கூடிய 4, 3, 1, 2 இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்து இதுவும் பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா எந்த ஆர்டிகல்னால் 32. அடுத்து குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு ஆர்டிகல் 20. அடுத்து மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 23. அடுத்து தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளராக அமர்த்தக்கூடாது. ஸோ ஆர்டிகல் 24. ஸோ டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய 4, 3, 2, 1 தான் சரியானது. அடுத்து பன்முகத்தன்மை என்பது இந்திய டேஸ் மைல்கல்கள் ஆகும் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தின் மைல்கல்கள் ஆகும். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் தான் அந்த இடத்துல சரியாக வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆட்கொணர் நீதி பேராணை கட்டளையிடன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தவறு. 2வது நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை சான்றளித்தல். ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து 3வது செயலறுத்தும் நீதி பேராணை வந்துட்டு ஒருவரை கொண்டு வருதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தவறு. 4வது பாருங்கள் தடையுறுத்தல் நீதி பேராணை தடுத்தல் அல்லது நிறுத்தல். ஸோ இது சரி. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல 2 மற்றும் 4 தான் சரி. டி ஆப்ஷன். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவரியை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கீழ்காணப்படுபவர்களில் யார் கூறியது? யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஏ பல்கிவாலா. சி ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து குடியரசுத் தலைவரும் அவர்கள் வைத்த பதவி காலத்தையும் பொறுத்துக. பக்ருதீன் அலி எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1974 முதல் 77 தேர்ட் ஆப்ஷன். அடுத்து விவி கிரி வந்துட்டு 1969 முதல் 74 ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நீலம் சஞ்சீவ ரெட்டி 1977 முதல் 1982. அடுத்து ஜாகிர் ஹுசேன் பார்த்தீங்கன்னா 1967 முதல் 1969. ஸோ சி ஆப்ஷன் இருக்கக்கூடிய 3, 1, 2, 4 சரியாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவரது குடியுரிமையை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே என்று வேறு வகையில் பறிக்கக்கூடாது. இக்கூற்று எதனுடன் தொடர்புடையது? எந்த கேஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இப்ராஹிம் வசீர் வெர்சஸ் பம்பாய் அரசு வழக்கு இதில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான். ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு கூற்று பாருங்கள். நீதித்துறையின் மீட்செயல்பாடு நீதி புனராய்வினுள் உள்ளிருந்திருப்பதே. ஸோ வந்துட்டு சரி. அடுத்து காரணம் பாருங்கள். நீதி புனராய்வு நோக்கத்தின் பரப்பெல்லையானது உரிமை என்னும் செயல்தளத்திற்கும் மேற்சென்று அமைச்சரவையின் திட்டக் கொள்கைகளையும் சட்டமீற்றும் அவைகளின் செயல்மைகளையும் இணைத்து கொண்டுள்ளது. ஸோ இது வந்துட்டு சரிதான். ஸோ பி ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமும் கூட. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்துக கொள்கைகளையும் அந்த தன்மைகளையும். வரம்பு கடந்து சட்டம் இயற்றும் கோட்பாடு எதனுடன் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா 4வது இருக்கக்கூடிய மையப்படுத்துதலை நோக்கி செல்லும் போக்கு. அடுத்து
தடையில்லா சட்டமியற்றும் கோட்பாடு எதனை பொறுத்தோம்னா சட்டமியற்றுவதில் பாராளுமன்றத்தின் உயர்ந்த நிலையை வந்து காட்டும். அடுத்து இணக்கமான விளக்கத்தின் கோட்பாடு இது எதனுடன் பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா 2வது இருக்கக்கூடிய போட்டி வகை சட்டமியற்றல் தாராளமாகவும் இணக்கமாகவும் விளக்கப்படுவது. அடுத்து 4வது இருக்கக்கூடிய வடிவம் மற்றும் உள்ளடக்க கோட்பாடு இது எதனுடன் பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா 3வது இருக்கக்கூடிய சட்டமியற்றலின் உண்மையான குணத்தை தீர்மானிப்பது. ஸோ டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய 4, 1, 2, 3 தான் சரியான ஆப்ஷன். அடுத்து பாராளுமன்றத்தின் கீழ்கண்ட பணிகளை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், 3வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்கள். அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திருத்தம் செய்யும் அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து 4th பாயிண்ட்டு, பாராளுமன்றம் மாநிலங்களுக்குரிய சட்டம் இயற்றும் எல்லைக்குள் இருக்கும் அதிகாரத்தின் மீது சட்டம் இயற்ற முடியும். ஸோ இதுவும் வந்துட்டு சரி. ஸோ 1, 2 மட்டும் தப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ 3, 4 மட்டும் சரி. ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ டி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம்? எத்தனை நாள்னா 14 நாட்கள் வரை தாமதப்படுத்தலாம். ஸோ ஏ ஆப்ஷன் 14 டேஸ் சரியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு, 1935 அரசியலமைப்பு சட்டத்தால் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு டேஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ கோமரை மன்றத்தால், பிரைவி கவுன்சில், டி ஆப்ஷன். அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி, அதில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கூறியதாவது, அரசு வழிகாட்டி கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் திரட்டல் கூறாகும், ஏனென்றால் இவை நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளன. ஸோ சரி. அடுத்து மத்திய மாநில அரசுகள் தம் சட்டங்களையும் கொள்கைகளையும் இயற்றும்போது இவை உதவியாக இருக்கும். ஸோ இதுவும் சரி. ஸோ ரெண்டுமே சரி. ஸோ சி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியானது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் நீதி கட்சியின் உண்மையான பணிகள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பொது பணிகளில் திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது. ஸோ இது சரி. அடுத்து மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கும் பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. ஸோ இதுவும் சரி. அடுத்து 3வது பாருங்கள், புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தது. ஸோ 3வது மட்டும் தப்பு. ஸோ சி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து கீழ்காண்பவைகளில் எவை பொருத்தமாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1949 கொடுத்துருக்காங்க, அது தப்பு, வருஷம் தப்பு. அடுத்து தேசிய ஜவுளி கொள்கை வந்துட்டு 2000 வருஷம், 2000 ஆண்டு சரியாக இருக்குது. அடுத்து இந்திய எஃகு நிறுவனம் 1968 கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் தப்பு. அடுத்து தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம் 1923, ஸோ அது வந்து சரி. ஸோ 2, 4 மட்டும் சரியாக இருக்குது, டி ஆப்ஷன். அடுத்து அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை டேஸை சேர்க்க வழிவகுக்கிறது. ஸோ எதை சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 21A. ஓகேவா? ஸோ இந்த 3ல் பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சட்டப்பிரிவு 21A. அப்போது ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1 மட்டும். அடுத்து டேஸ் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 370. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாமையை அரசியலமைப்பின் எந்த உட்பிரிவு சேவைகளில் இடஒதுக்கீட்டினை வழங்குகிறது? ஸோ ஆர்டிகிள் 335, டி ஆப்ஷன். அடுத்து பின்வரும் உறுப்பினர்களில் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கான பரிந்துரை குழுவில் இடம்பெறாதவர்? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி தான். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதையும் தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. சட்டப்பிரிவு 23. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து நாம் இதுவரை அறிந்ததை விட மக்கள் ஜனநாயகத்தின் நிறைவான உயர்வான கருத்துக்களை கொண்டவை சர்வோதயா இயக்கத்தின் கோட்பாடுகள் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிமா போஸ். ஓகேவா? சி ஆப்ஷன். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் கொஷின் தான். ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து கூட கேட்கலாம். அடுத்து கீழ்காணும் எந்த சட்டத்தின்படி தவறான தகவல் பரப்பும் செயல்களில் ஈடுபடுபவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? ஸோ 1939 சட்டத்தின்படி விதி வந்து 41, 43, 44. ஸோ சி ஆப்ஷன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது சரியாக மற்றும் தவறாக பொருந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், விதி 338 பிரிவு 1 பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்கான தேசிய கமிஷன் அமைத்தல் சரி. அடுத்து விதி 333 மாநில சட்டப்பேரவைகளில் ஆங்கிலோ இந்தியர்களின் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்குதல் சரி. அடுத்து விதி 331 பட்டியலின மக்களுக்கான தேசிய கமிஷனை அமைத்தல்னு கொடுத்துருக்கு, தவறு. அடுத்து 4வது விதி 330 பழங்குடியின மக்கள்
மற்றும் பட்டியலின மக்களுக்கான மக்களவைத் தொகுதிகளில் தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்தல். ஸோ 1, 2, 4 மட்டும் சரி, ஆனால் 3 மற்றும் தவறு. ஸோ பி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியானது. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டப்பிரிவு 15(4) எதை பற்றி தெளிவாக கூறுகிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா, சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள். ஸோ அதை பற்றி தான் குறிப்பிடும். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து, கீழ்கண்ட தீர்ப்பினை பொருத்தமான இணையுடன் சேர்க. சாதி முழுவதுமாக சமூக மற்றும் கல்வி நிலைகளில் பிற்படுத்தப்பட்டிருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தின் 15(4) பிரிவின் பொருள் வரம்பிற்குட்பட்டு அச்சாதி கல்வி மற்றும் சமூக நிலையில் பிற்பட்டுள்ளதென கருதி அதற்கு இடஒதுக்கீடு செய்யலாம். எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பி ராஜேந்திரன் வெர்சஸ் தமிழ்நாடு அரசு. இந்த கேஸில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் கேசஸ் தான். ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் புரியும். அடுத்து, தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு. எந்த அரசுன்னு கேட்டிருக்காங்க? திராவிட முன்னேற்றக் கழகம், டிஎம்கே. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து, பொறுத்துக. பெண்கள் விடுதலை இயக்கம் எதனோட பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு இயக்கம். அடுத்து, இந்திய தேசிய விடுதலை இயக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட்டோப்பியன் இயக்கம். அடுத்து, இந்தி எதிர்ப்பு இயக்கம் எதனுடன் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கம். அடுத்து, ஹரே கிருஷ்ணா இயக்கம் எதனுடன் இயக்கம்னு பார்த்தீங்கன்னா புரட்சிகர இயக்கம். ஸோ பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4, 1, 2, 3 இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்து, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 264 மற்றும் 293. சி ஆப்ஷன். அடுத்து, நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டது? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவித்தல். ஸோ சரி. குவியல் அல்லாத பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல். ஸோ இது வந்து தவறு. அடுத்து, துறைகளுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே உள்ள மோதல்களை களைதல். ஸோ இது வந்து தவறு. அடுத்து, மக்கள் தொகையினை கட்டுப்படுத்துதல். ஸோ இது வந்து சரி. ஸோ 1 மற்றும் 4 தான் சரியானது. சி ஆப்ஷன். அடுத்து, தகவலை பெறும் கால வரையறை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையாகும்? விண்ணப்பித்த நாளிலிருந்து 30 நாட்கள். ஸோ இது வந்து சரி. அடுத்து, ஒரு நபரின் வாழ்வு அல்லது சுதந்திரம் தொடர்பான தகவலுக்கு 48 மணி நேரம். ஸோ இதுவும் சரி. அடுத்து, உதவி தகவல் தொடர்பு அதிகாரியிடம் இருந்து தகவல் பெற வேண்டுமெனில் 5 நாட்கள் கூடுதலாகலாம். ஸோ இதுவும் வந்து சரி. 3மே சரியானது தான். ஓகேவா? டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய 1, 2 மற்றும் 3 இது சரியானது. அடுத்து, பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எவை சரியானவை? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். ஸோ இது சரி. அடுத்து, 2வது, குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல். ஸோ இதுவும் சரி. அடுத்து, 3rd பாருங்கள். அமைச்சகங்களுக்கு இடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைத்தல். ஸோ இது மட்டும் வராது. ஸோ 1, 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி. ஸோ சி ஆப்ஷன் இருக்கக்கூடிய 1 மற்றும் 2 ஆகியன மட்டும். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து, பல்வந்தராய் மேத்தா குழுவினை பற்றிய சொற்றொடர்களில் பின்வருவனவற்றுள் எவை சரியானவை? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை ஏற்படுத்துதல். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அடுத்து, 2வது, கிராம பஞ்சாயத்துகள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படுதல். ஸோ இதுவும் சரி. அடுத்து, 3வது பாருங்கள். ஜில்லா பரிஷத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருத்தல் கூடாதுன்னு இருக்கும், இருத்தல் வேண்டும் வரணும். ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ அப்போ 1, 2 மட்டும் சரி. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்த கொஸ்டின் கூற்று பாருங்கள். ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலைகளில் வெளிப்படுகிறது. ஸோ சரி. அடுத்த காரணம் பாருங்கள். ஊழல் உயர்மட்ட நிலைகளில் உள்ளதால் இதனை ஒழித்தல் என்பது சாத்தியமற்றதாகிறது. ஸோ இதுவும் சரிதான். ஸோ பி ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமும் கூட. ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் மொழி அடிப்படையில், லாங்குவேஜ் ஆஃப் தி பீப்புள். ஸோ டி ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து, மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிகச் சரியானதாக பொருந்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் பங்கேற்பு. ஸோ பி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடு. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஸோ இது சரி. அடுத்து, மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 2003ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டது. ஸோ 2003ஆம் வருடம் கிடையாது. ஸோ இது தப்பு. அடுத்து, மாநில ஆளுநரின் ஒப்புதலுடன் மாவட்டத்தில் மனித உரிமை நீதிமன்றத்தை நிறுவ முடியும். ஸோ இதுவும் வந்துட்டு தவறு.
அடுத்து 4th ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மனித உரிமைகள் நீதிமன்றத்திற்கு 7 வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம். ஸோ இது சரி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. ஸோ அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் சரியானது. அடுத்து பின்வருவனவற்றுள் எவை தவறான இணைகள்னு கேட்குறாங்க. ஓகேவா? சந்தானம் குழு வந்துட்டு ஊழல் ஒழிப்பு, பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்துட்டு உள்ளாட்சி அரசாங்கம். ஸோ ஃபஸ்ட் ரெண்டுமே சரி. அடுத்து எஸ்ஆர் தாஸ் ஆணையம் வந்துட்டு மாவட்ட நிர்வாகம்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அடுத்து சர்க்காரி ஆணையம் வந்துட்டு ஊழலுக்கான விசாரணை ஆணையம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து தவறு. எது தவறான இணைன்னு கேட்டிருக்கனால 3 மற்றும் 4 தான் தவறான இணை. அப்படி பார்த்தோம்னா அந்த மேட்ச்லேயே சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ சி ஆப்ஷன் தான் தவறான இணைகளை கொண்டு இருக்கும். அடுத்த கேள்வி, லோக்பால் மசோதா முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ எந்த விஷயம் பார்த்திங்கன்னா 1968. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ரிட் அதன் பொருளுடன் சரியாக பொருத்துக. கட்டளை நீதி பேராணை ஆணையிடுதலுடன் பொருந்தும். அடுத்து ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை உடலை கொண்டு வருதல் அதனுடன் பொருந்தும். அடுத்து நெறிமுறை இருத்தும் நீதி பேராணை சான்றளித்தல் அதனுடன் வந்து பொருந்தும். அடுத்து தடை செய்யும் நீதி பேராணை நிறுத்துதல் டு ஸ்டாப் அதனுடன் வந்து பொருந்தும். ஸோ அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் இருக்கக்கூடிய 3, 4, 2, 1 இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியலை தயாரிப்பது டேஸ் பொறுப்பு. யாருடைய பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பதிவு அதிகாரி, இவரோட பொறுப்பு தான். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து பின்வருவனவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். துணிவு ஏ வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. ஸோ சரிதான். அடுத்த காரணம் அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. ஸோ இதுவும் சரிதான். ஸோ டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஆனது ஏவுக்கு சரியான விளக்கமும் கூட. ஸோ ஸ்டாப் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னா தான் புரியும். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின், இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான் நியமிப்பார். இந்திய குடியரசுத் தலைவர். டி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுடன் பொறுத்துக. சட்டப்பிரிவு 156 வந்துட்டு ஆளுநரின் பதவி காலத்தை வந்து குறிக்கும். அடுத்து சட்டப்பிரிவு 155 வந்துட்டு ஆளுநரின் நியமனத்தை பற்றி குறிக்கும். அடுத்து சட்டப்பிரிவு 157 வந்துட்டு ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள் அதை பற்றி குறிக்கும். சட்டப்பிரிவு 161 வந்து ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம் அதை வந்து குறிக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் கூடிய 2, 3, 4, 1 இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க. அடுத்து பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டுக் குழுவில் டேஸ் அங்கத்தினர்கள் உள்ளனர். எத்தனை அங்கத்தினர்கள்னு பார்த்தீங்கன்னா 30 அங்கத்தினர்கள். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் 30 தான் வரும். எஸ்டிமேட் கமிட்டியில் வந்துட்டு 30 மெம்பர்ஸ். அடுத்து அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேவா? ஏ ஆப்ஷன் சரியானது. அடுத்து மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. ஸோ இது வந்து சரி. ஒருவருடைய மதத்தினிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும். ஸோ இது வந்துட்டு தவறு. அடுத்து ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைபிடிக்கும் உரிமையை அவர் அனைவருக்கும் உறுதி செய்கிறது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. 1, 3 மட்டும் ரைட்டு. அப்படி பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரியாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க 4 வரியிலே எது கடைசி வரின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்கிறது தான். இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. do hereby adapt, enact and give to ourselves this constitution. இதுதான் வந்துட்டு முகவுரையின் கடைசி வரி. ஸோ டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸ்டாப் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிக. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஓர் ஆவணம். ஸோ அது வந்துட்டு சரி. அடுத்த 2வது ஸ்டேட்மெண்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும். ஸோ இது வந்துட்டு தவறு. அடுத்து 3வது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல். ஸோ இது சரி. அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தான் ரைட்டு. ஸோ அதுபடி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து
NCRB 2022 அறிக்கையின்படி 2021ஆம் ஆண்டில் குடிபோதையில் வாகனம் ஓட்டி உயிரிழப்பதில் டேஷ் நகரம் முதலிடத்தில் உள்ளது. எந்த நகரம்னு பார்த்தீங்கன்னா லூதியானா. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து சட்டப்பிரிவுலேருந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 13 இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. அடுத்து சட்டப்பிரிவு 31 வந்து எதனுடன் பொருந்தோம்னா சொத்தெடுப்புரிமை கோட்பாடு. அடுத்து சட்டப்பிரிவு 245 வந்துட்டு ஆட்சி பரப்பினை கோட்பாடு. அடுத்து சட்டப்பிரிவு 246 வந்துட்டு உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு. ஸோ சி ஆப்ஷன் 3412 தான் சரி. ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கண்டிப்பாக அது புரியும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட குற்றங்களை கருதவும் தவறான குற்றங்களை கண்டறிய. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். ஸோ அது வந்துட்டு சரி. அடுத்து அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம் அல்லது விவாதத்தில் பங்கெடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு தவறு. அடுத்து பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்களை இயற்ற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. இயற்றலாம். ஸோ இது வந்துட்டு தவறாக இருக்குது. அடுத்து பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. ஸோ இதுவும் சரி. ஸோ பிசி தான் தவறாக இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷனுக்கு கூடிய பி மற்றும் சி தான் தவறானது. அடுத்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்குறாங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் எது உண்மைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. சரி. அடுத்து ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கைகளில் வாக்களிக்க அதிகாரம் இல்லை. ஸோ இது சரி. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சி ஆப்ஷனுக்கு கூடிய 2 and 3 இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்து சர்வதேச மாநாடுகளையும் அதன் ஆண்டுகளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு 1989. அடுத்து மேம்பாடு உரிமை மீதான பிரகடனம் 1986. அடுத்து பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளையும் ஒழிக்கும் மாநாடு 1979. அடுத்து சித்திரவதை, கொடுமை, மனிதத்தன்மையற்று நடத்துதல் ஆகியவற்றுக்கு எதிரான மாநாடு 1984. ஸோ பி ஆப்ஷனுக்கு கூடிய 4321 தான் சரியான ஆப்ஷன். ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கூற்று, இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். ஸோ வந்து சரி. அடுத்து காரணம், பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது. ஸோ இதுவும் சரி. ஸோ பி ஆப்ஷனுக்கு கூடிய ஏ மற்றும் ஆர் ஆகியவை சரியானவை. ஆர் ஆனது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டு கூற்று பாருங்கள். பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஓர் ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். ஸோ இது சரி. அடுத்து காரணம், பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும். ஸோ சரி. ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. அத்துடன் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமும் கூட. ஸோ சி ஆப்ஷன்னா சரியான ஆப்ஷன். ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி, கீழே காணப்படும் எச்சட்ட பிரிவு மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஓர் அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகின்றது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 163. ஓகேவா, ஆர்டிகல் 163 தான் சரியான ஆப்ஷன். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தான் கரெக்டு. அடுத்து தகவல் பெறும் சுதந்திரம் வந்துட்டு 2002. ஸோ அதுவும் சரி. அடுத்து அலுவலக ரகசிய சட்டம் 1920 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தப்பு. ஸோ எது தவறாக பொருந்திருக்குன்னா அலுவலக ரகசிய சட்டம் தேர்டு மட்டும்தான். ஸோ டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 3 மட்டும். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. சி ரங்கராஜன் வந்துட்டு 12வது நிதிக்குழு. அடுத்து என்கே சிங் வந்துட்டு 15வது நிதிக்குழு. டாக்டர் ஒய்வி ரெட்டி வந்துட்டு 14வது நிதிக்குழு. டாக்டர் விஜய் எல் கேல்கர் வந்துட்டு 13வது நிதிக்குழு. ஸோ பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4, 3, 2, 1 இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. சட்ட வழக்குகளை அருணா ராய் வெர்சஸ் இந்திய ஒன்றியம், பள்ளிகளுக்கான தேசிய கல்வி புலம் செல்லத்தக்கதா எனும் வழக்கு. ஸோ அதனுடன் பொருந்தோம். அடுத்து இந்திய அரசு வெர்சஸ் ஜார்ஜ் பிலிப் வந்துட்டு பணியில் இருந்து கட்டாய ஓய்வு வழக்கு. அதனுடன் பொருந்தோம். அடுத்து எம்சி மேத்தா வெர்சஸ் இந்திய ஒன்றிய வழக்கு வந்துட்டு சுற்றுச்சூழல் கல்வி கட்டாயமாக அறிவிப்பு. அதனுடன் பொருந்தோம். அடுத்து எய்ம்ஸ் மாணவர் சங்கம் வெர்சஸ் எய்ம்ஸ், அது வந்துட்டு நிறுவன இடஒதுக்கீடு இல்லை என அறிவிப்பு. ஸோ டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 3, 4, 1, 2 இதுதான் வந்துட்டு சரியாக பொருந்தும். ஸோ பொறுமையாக மேட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எது பல அமைச்சகங்களையும் பல துறைகளையும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை உருவாக்கி பாலின சமத்துவத்தையும் குழந்தைகள் மையமாக கொண்ட சட்டங்களையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பதற்காக நிறுவப்பட்டது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாத்சல்யா இயக்கம்.
ஸோ இங்கிலீஷில் மிஷன் வத்சல்யா, தமிழில் வந்து வாத்சல்யா இயக்கம்னு இருக்குது. ஸோ அதுதான் சரியானது, ஏ ஆப்ஷன். ஸோ கொஞ்சம் வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, இது 1993 ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இது ஒரு தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஸோ இது வந்து தவறு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி. ஸோ ஏ ஆப்ஷன் சரியானது. அடுத்து, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு டேஸ் கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது. இதன் கீழ் பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 16(4). ஸோ பி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து, டாமன் மற்றும் டையோ எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டது? ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2020. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, பொதுமக்கள் குறைதீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமைச்சரவை செயலகம், கேபினெட் செக்ரட்டரியேட், அங்கே தான் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம். ஸோ டி ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான், பேசிக் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், கூற்று, ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சியை அமைப்பு ஒன்றாட்சியாய் மாற்றிவிட முடியும். ஸோ இது வந்து தவறு. காரணம் பாருங்கள், மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க பல்திறப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது. ஸோ இது வந்து சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூற்று தவறு, காரணம் வந்து சரி. அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷனுக்கு கூடிய ஏ வந்து தவறு, ஆனால் ஆர் சரி. இதுதான் சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின், பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் அவை பற்றிய இணைகளை கவனிக்கவும். ஓகேவா? ஸோ அதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக குழு வந்துட்டு நிலைக்குழு அதில் வந்துட்டு வரும். அது ஒன்று மட்டும் தான் சரியாக புரிஞ்சிருக்கும். அடுத்து, மனுக்கள் குழு வந்துட்டு தற்காலிக குழுன்னு கொடுத்துருக்கோம், அது தவறு. அடுத்து, அவைக்குழு வந்துட்டு தற்காலிக குழு, அதுவும் தவறு. நன்னெறிக்குழு வந்துட்டு நிலைக்குழுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் வந்துட்டு தவறு. ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2, 3, 4 தவறான இணைகள். ஸோ ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து, கீழ்கண்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் எவை தவறானவை? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர், அது வந்துட்டு நவம்பர் டு ஜனவரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் தவறானது. மற்ற 3மே வந்துட்டு சரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் பேசிக் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் தவறானது. அடுத்த கேள்வி, கீழ்வரும் எச்சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது? 86வது சட்ட திருத்தம். ஓகேவா? சி ஆப்ஷன் 86வது சட்ட திருத்தம் தான் சரி. அடுத்து, கீழ்காண்பவற்றில் எவை தவறான இணைகள்? ஸோ பட்டங்கள் ஒழிப்பு வந்து விதி 18 கொடுத்துருக்காங்க, சரி. அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மேலானவை, விதி 31(b)ன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அடுத்து, தீண்டாமை ஒழிப்பு வந்து விதி 17, சரி. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் மற்றும் சமமான பாதுகாப்பு, விதி 14. ஸோ 1, 3, 4 சரின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்த்தாலே 2 மட்டும் தான் தவறு. ஸோ பி ஆப்ஷன் கூடிய விதி 31(b) தவறுன்னு சொல்லி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பி ஆப்ஷன் இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர். அடுத்து, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 42ஆம் அரசமைப்பு திருத்தச் சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவரியில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவனற்றுள் எது தவறானது? ஸோ சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி மட்டும் தான் சேர்த்துருக்கோம். ஸோ சி ஆப்ஷனில் கூடிய டெமோக்ராட்டிக் வந்து சேர்த்துருக்காது, மக்களாட்சியுடைய வந்துட்டு தவறு. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது சரி? குழந்தை திருமண சட்டத்தின்படி நிர்ணயிக்கப்பட்டுள்ள பெண்களின் திருமண வயது 18 வயது. ஸோ அதெல்லாம் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், பி ஆப்ஷன். அடுத்து, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்தியாவில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1993ஆம் ஆண்டு. ஸோ சி ஆப்ஷன் சரியானது. இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து, மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநருக்கு உள்ள அதிகாரங்களை குறைக்கும் விதமாக மசோதாக்களை நிறைவேற்றியுள்ள மாநிலங்களின் சரியான பேர்பட்டியலை கீழிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஸோ எந்தெந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம். ஸோ இந்த 3 ஸ்டேட் தான் வந்துட்டு சட்டம் இயற்றியிருக்கும். ஸோ அதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் உள்ள எந்த மதத்தினரிடையே பஸ்மந்தாக்கள் எனும் தனித்தொரு வகைப்பாடு அரசியல் தளத்தில் உருவாக்கப்பட்டு வருகிறது? யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களிடையே. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து, கட்சிகளையும் தலைவர்களையும் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை இணையை வந்துட்டு கண்டறிய சொல்லியிருக்காங்க.
ஸோ பாரதிய ஜனதா கட்சி ஜேபி நட்டா, ஸோ வந்து சரி. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ராகுல் காந்தின்னு கொடுத்துருக்கு, தவறு. சிவசேனா வந்துட்டு ஏக்நாத் ஷிண்டே, ஸோ தவறு. ஷமதா கட்சி வந்து உதய் மண்டல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2 மற்றும் 3 தான் தவறான இணை. அடுத்து அரசின் நெறிமுறையிருத்தும் கோட்பாடு மற்றும் தேசிய கல்விக் கொள்கை 2020 படி தமிழ்நாடு அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்திய திட்டம் இலவச காலை உணவு திட்டம். ஸோ சி ஆப்ஷன் இலவச காலை உணவு திட்டம் சரியானது. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எந்த வழக்கில் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் 103வது அரசியல் சட்ட திருத்தத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது? ஸோ எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜன்ஹித் அபியான் வெர்சஸ் இந்திய ஒன்றியம். ஓகேவா, பி ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் நியூஸ், ஸோ பாலிட்டி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து 2022ஆம் ஆண்டு புதிதாக நியமிக்கப்பட்ட புதிய அட்டார்னி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆர் வெங்கட ரமணி. ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு சரி என தீர்ப்பளித்தது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜன்ஹித் அபியான் வெர்சஸ் இந்திய யூனியன். ஸோ கொஸ்டின் எப்படி ரிப்பீட் ஆகுது பாருங்கள் அடுத்தடுத்து. ஸோ டி ஆப்ஷன் சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவில் நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தின் பண ஆள்வரை வரம்பில்லை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய ரூபாய் 1 கோடி வரை. ஓகேவா, அடுத்து 1/10/2022 அன்று இந்திய அரசாங்கத்தின் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை கேபினெட் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் ரிஜிஜு. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பெருபாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய குறிப்புரை என்னவென்றால் முகவுரை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல. பெருபாரி வழக்கில் தான் பகுதி அல்லன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து இந்திய அரசமைப்பின் சரத்து 44 குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா சீரான உரிமையியல் நடைமுறை தொகுப்பு, யூனிஃபார்ம் சிவில் கோட், இதை பற்றி தான் சொல்லும் ஆர்டிகல் 44 வந்துட்டு. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷினோட பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 வீடியோ வந்துட்டு முடியுது. ஓகேவா, அடுத்து இதே மாதிரி பார்ட் 2 வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். அதில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து வரும். ஓகேவா, இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே 650 கொஷின்ஸ் வந்து பார்த்ததுக்கு ஈக்குவல். அதாவது 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட எல்லா கொஷின்ஸும் பார்த்ததுக்கு ஈக்குவல். இதில் அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ டைமிங்கில் வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் அந்த வீடியோ டைமிங் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ் அல்லது இம்பார்ட்டன்ட் நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.